ரொம்ப குறிப்பாக முளைக்கட்டின வெந்தயம் அப்படின்றது செரிமானத்தை சீராக வைக்கும். செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் உண்டாகக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதே சமயம் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற மலச்சிக்கல் பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு முளைக்கட்டின வெந்தயம் அப்படின்றதோ கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. எலும்புகளையும் நல்ல வலுவடைய செய்யும். பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். ஒவ்வொரு மாதமும் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது அப்படின்ற பெண்கள் வெந்தயத்தை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். அதுலேயும் இந்த வெந்தயத்தை நீங்கள் முளைக்கட்டி வைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, கர்ப்பப்பையோட இயக்கத்தையே சீராக வைக்கும். கருப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும். பிசிஓடி, ஃபைப்ராய்டு மாதிரியான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணி கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை இயற்கையாகவே கம்மி பண்ணிடும். அதே சமயம் குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் முளைக்கட்டின வெந்தயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான உணவுகளில் இந்த வெந்தயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. இதோட மட்டும் கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்றதால என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும், ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த முளைக்கட்டின வெந்தயம் அப்படின்றது எந்த அளவுக்கு பயன் தரும்ன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல வெந்தயத்தை நீங்கள் முளைக்கட்டி சாப்பிட்றதால பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா ரொம்ப குறிப்பாக இன்சுலின் உற்பத்தியை சீராக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கணும் அப்படின்னும் போது தினமும் ஒரே ஒரு சின்ன ஒரு கப்பு தான், ரொம்ப பெரிய அளவில் கூட இல்லை, ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு முளைக்கட்டின வெந்தயத்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டே வரவங்களுக்கு 90 நாட்களில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்கள் ரத்த சக்கரை அளவு படிப்படியாக கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட மட்டும் கிடையாது, எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை நம்ம உடம்புல தடுத்துரும். ஏன்னா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் எதிர்த்து போராடும். இதனால் எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், கல்லீரல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், அதே சமயம் சரும புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், இது அத்தனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். இதோட மட்டும் கிடையாது, முளைக்கட்டின வெந்தயத்தை தொடர்ச்சி அடிக்கடி சாப்பிட்டே வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். உடல் பருமனாக இருந்து உடல் எடையை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது முளைக்கட்டின வெந்தயத்தை தொடர்ச்சியாக ஒரு 60லேருந்து 90 நாட்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது தினமும் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கப்பு காலை உணவு, இல்லை காலையில் ஒரு 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி, மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இன்பிட்வீன் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு கப்பு இதை சாப்பிட்டுட்டே வரும்போது உடல் எடை இயற்கையாகவே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யும் முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலுமே ஃபேட் அக்குமுலேட் ஆகும் இல்லையா, இதனால் பார்த்தா உடல் எடை அதிகமாகும். ஒரு சிலருக்கு தொப்பை பகுதி, தொடைப்பகுதி மட்டும் பர்டிகுலராக அதிகமாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா முளைக்கட்டின வெந்தயத்தில் அதிகமாகவே இருக்குது. இதோட மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை தூண்டும். மெட்டபாலிசம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே ரொம்ப குறிப்பாக உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவில் இருக்கக்கூடிய கெலோரிஸை சீக்கிரமே பேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் முளைக்கட்டின வெந்தயம் அப்படின்றது உடல் பருமனாக இருக்கிறவங்க, உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே சமயம் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களாம் தொடர்ச்சியாக ஒரு 90 நாட்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இதோட மட்டும் கிடையாது, இந்த முளைக்கட்டின வெந்தயம் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாப்பிட்றவங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். ஸ்கின் நல்லா பார்க்கவே பார்த்தா சருமம் நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதோட மட்டும் கிடையாது, முகப்பொலிவை அதிகப்படுத்தும். சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தும். நீங்கள் வெந்தயம் அப்படின்றது இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம், முளைக்கட்டின வெந்தயமாகவும் எடுத்துக்கலாம். இல்லை வெந்தயம் நம்ம அன்றாட உணவில் வெந்தய குழம்பு மாதிரி, இல்லை வெந்தயத்தில் ஏதோ ஒரு உணவை நீங்கள் சமைத்து அடிக்கடி உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். அதே சமயம் வெந்தயத்தை எக்ஸ்டர்னலாகவும்
ஃபேஸ் பேக் மாதிரி இல்லை ஹேர் பேக் மாதிரிலாம் கூட பயன்படுத்திகிட்டே வரும்போது பார்த்தா தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கட்டுப்பாட்டை கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வெந்தயம், முளை கட்டின வெந்தயத்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தா தலைமுடியோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஒவ்வொன்றும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யறதுனால தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கட்டுப்பாட்டை கொண்டு வந்து அடுத்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த முளை கட்டின வெந்தயம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த தூக்கமின்மை பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் முளை கட்டின வெந்தயம் அப்படின்றது நீங்கள் தொடர்ச்சியாக அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரும்போது பார்த்தா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறதோட மட்டும் கிடையாது, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே அதை சரி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா வளர்கிற குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்த முடியும். ஏன்னா நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் எல்லாமே இதில் அதிகமாக இருக்கிறதால பொதுவாகவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தி எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பு, வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, ஃபங்கஸ் தொற்று பாதிப்பு எதுவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதே சமயம் அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். நம்ம மொத்த உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், பிளட்டை பியூரிஃபை பண்ணும். இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நேச்சுரல் பிளட் பியூரிஃபையராக இது செயல்படும். இதோட மட்டும் கிடையாது, இந்த முளை கட்டின வெந்தயம் தொடர்ச்சியாக சாப்பிட்டே வரவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கோன்னு சொன்னேன் இல்லையா? கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ளே போய் அந்த கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராமல் மாரடைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம்தான். இது கெட்ட கொழுப்பை சேராத தடுக்குது இல்லையா ரத்த குழாய் உள்ள, இதனால் பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேர்ந்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். அதே சமயம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். அதாவது பிபி எப்போவுமே நார்மலாக கரெக்டாக பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் முளை கட்டின வெந்தயம் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் வெந்தயத்தை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். வெந்தயம் தேநீர் மாதிரி எப்படி எடுத்துக்கலாம், இல்லை வெந்தயம் ஹேர் பேக் மாதிரிலாம் எப்படி எடுத்துக்கலான்றதை பற்றி ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த முளை கட்டின வெந்தயமாகவும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.